ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கிடுவோம். அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறனால ஒரு பச்சை மிளகா போதுமானது. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அந்த மசாலா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைஞ்சி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கிறத நண்டு எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். நண்டு உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. நண்டு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் சென்று நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.